அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் இருக்க செல்வத்தெல்லாம் விட அதிகமாக கிடைச்சா எப்படி இருக்கும்? அதை விட இன்னும் உங்களுக்கு அல்லாவோட பாதுகாப்பு கேரண்டியாக கிடைச்சா எப்படி இருக்கும்? இன்னும் மேலே ஒன்று சொல்லவா, நீங்கள் இந்த விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களோட விஷயத்தில் எல்லாத்துலேயுமே பர்க்கத்து இருக்கும். பர்க்கத்துனா நீங்கள் செஞ்சால் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அல்லாஹ் அதில் பர்க்கத்து உண்டு பண்ணுவான். அப்படி என்ன விஷயம் தெரியுமா? பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அது என்ன விஷயம்னா ஃபஜர் தொழுகை. ஃபஜர் தொழுகைக்கு இவ்வளோ ஞாபகத்து இருக்குன்னு அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர நம்மள நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சா ஒவ்வொருத்தரும் நம்ம ஃபஜர் தொழுகை விட மாட்டோம். என்னென்னு ஒன் பை ஒன்னா சொல்றேன். அல்லாஹ்வோட தூதர் சொல்றாங்க, யார் ஃபஜரோட தொழுகையை தொழுகிறாரோ அவர் அன்னைக்கு நாள் ஃபுல்லா அல்லாஹ்வோட பாதுகாப்புல இருப்பாராம். இன்னும் வேற அதிசல வருது, ஃபஜர் தொழுகையோட முன்சுன்னத்து 2 ரக்காத் தொழுதா அது இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் இருக்க செல்வத்தெல்லாம் விட மேலாடன்னு ரசூலா சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிஸ்கல்ல எப்படி வருதுன்னா, யார் அதிகாலை வேலையில இருள் சூழ்ந்த நேரத்துல நடந்து பள்ளிக்கு போறாரோ அவருக்கு நாளைக்கு மறுமையில அல்லாஹ் பிரகாசமான வெளிச்சத்தை கொடுப்பானா. இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா வருது? இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு சிறப்பா இருக்கு. இன்னொரு சிறப்பையும் சொல்றேன். ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு ஃபஜ்ரோட நேரத்துல என்னோட உம்மத்துக்கு பர்க்கத் செய்வாயாக யா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட துஆ பண்ணிருக்காங்க. சோ நீங்க எந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், உங்க படிப்பா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் அதிகாலையில இருந்து நீங்க முயற்சி செய்யுங்க. அதுல பர்க்கத் இருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் அதிகாலை நேரத்துல என்னோட உம்மத்துக்கு பர்க்கத் செய்வாயாக யா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட துஆ பண்ணிருக்காங்க. சோ ஃபஜ்ரோட தொழுவை மிஸ் பண்ணாம தொழுவுங்க. இன்னும் பயப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபஜ்ரோட தொழுகையும் சரி, இஷாவோட தொழுகையும் சரி, யாருக்கு தெரியுமா கஷ்டமா இருக்கும்? முனாஃபிக், அதாவது நயவஞ்சகர்களுக்கு தான் ஃபஜ்ரோட தொழுவை தொழுவுறதும் இஷாவோட தொழுவையை தொழுவுறதும் கஷ்டமா இருக்குமா. ஸோ அந்த 2 வக்து நமக்கு தொழுவது கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம யாருன்னு நம்மளே கேட்டு பாருங்க. அல்லாஹ் தஆலா 5 வேளையும் தொழுது அல்லாஹ்க்கு நன்றி மிகுந்த அடியானாக வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அல்லாஹ் தந்தருபுரிவானாங்க. மேலும் நான் போகிற விடையை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.